சொன்னார், ஒரு புதிய கட்சி தோன்றும் என்று சொன்னார். 2025 சொன்னார், அந்த அறிமுகமாகிற கட்சி எழும்பும் என்று சொன்னார். 2026 சொல்கிறார், அந்த கட்சி சட்ட சபைக்குள் வந்து உட்காருகிறதையும் பார்க்கிறீர்கள். இந்த ஆண்டு சட்ட சபைக்குள் புதிய ஆட்சி வந்து உட்காருகிறது. வரக்கூடிய காலங்களில் மாற்றம் நிச்சயம். நிறைய பிரச்சனைகளை டிஎம்கே இந்த ஆண்டு சந்திக்கும். ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைகள் பயங்கரமாய் வெடிக்கும். கட்சி அப்படியே கீழே இறங்கி ஒன்றுமில்லாமல் போகிறதை இந்த ஆண்டு பார்ப்பீர்கள். 2026 முதல் 6 மாதம் தமிழ்நாட்டுக்கு போர்க்களமாய் தான் இருக்கும். அடுத்த 6 மாதங்களில் மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் காணப்படுகிறதை காண்பீர்கள். டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காய் ஜெபியுங்கள். அவருக்கு எதிராய் பல ஆபத்துகளும் பல சூட்சமங்களும் எழும்புகிறது. அவரை கொலை செய்யும்படிக்கும் சில ஆபத்துகள் எழும்புகிறது. ஆனால் ஏதோ ஒன்று நுழைவிலையிலே தப்பப்படுகிறதையும் பார்ப்பீர்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக அநேக தேசங்கள் இந்த ஆண்டு எழும்புகிறதை காண்பீர்கள். ஆனால் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலை ஒரு மனிதனும் கை போட முடியாது. இஸ்ரவேலை யாரும் தொடவும் முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் பிரச்சனைகள் இந்த ஆண்டு தொடர்கிறதை 2026 காண்பீர்கள். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும். We have to pray for ஸ்ரீலங்கா. அவங்களுடைய வாழ்க்கையின் தரம் மிகவும் கீழே போகிறது. இனக்கலவரங்கள் அதிகமாய் ஏற்படும். சொல்ல போனால் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, அதோடு கூட அண்டை நாடுகளிலே இனக்கலவரங்கள் அதிகமாய் ஏற்படும். பேரறியாத புதிய நோய்கள் தோன்றும். பேரறியாத புதிய வியாதி. யார் அடுத்த பிஎம் என்று சொல்லி எழும்புகிறதை பார்ப்பீர்கள். இந்த பிஎம் அது பரவாயில்ல, அடுத்த பிஎம் கர்த்தாவே கிருபை உண்டாவதாக. பயங்கரமான சில திட்டங்கள் எல்லாம் அதிபயங்கரமாய் கொண்டு வருவார்கள். ஆனா அங்கே கர்த்தர் செக் போஸ்ட் போட்டு அப்பப்ப கர்த்தராதான் தடுத்து கிரியை செய்வார். இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்களில் பிஜேபி அரசாண்டு கொண்டிருக்கிற இடங்கள் எல்லாம் நோ சர்ச்சஸ், நோ சண்டே சர்வீஸ். சத்தீஸ்கர்ல அது நடந்துட்டு இருக்கு, ஹரியானால அப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்கு, பீகார்ல அடுத்து எழும்ப போகிறதை பார்ப்பீர்கள். வெரி சாடஸ்ட் ஸ்டோரி. ஆண்டவருடைய கோபாக்கினை வெளிப்படும் இந்த ஆண்டு. வேலையை நம்பி வீடு வாங்கிட்டு, வேலையை நம்பி இடம் வாங்கிட்டு, வண்டி வாங்கிட்டு, லோன் கட்ட முடியாம நிறைய ஐடி பீப்புள் நிறைய இடங்களில் நிறைய பேர் தன்னுடைய வீட்டை விற்கிற, இடத்தை விற்கிற நெருக்கமான சூழ்நிலைகள் இந்த ஆண்டு உண்டாகிறது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சத்தியத்தை சுமக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் இந்த ஆண்டு நடக்கும். சொல்ல மாட்டீங்களா? ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் இருக்கும், டிவைன் விசிட்டேஷன்ஸ் இருக்கும், டிவைன் என்கவுண்டர் இருக்கும், ஹெவன்லி விசிட்டேஷன்ஸ் நடக்கும். பரலோகத்தின் காட்சிகளை ஜனங்கள் காண்பார்கள். அப்படிப்பட்ட மகிமையின் ஆண்டாக இருக்கும். 2026 சிலுவை கொடியில் பிடித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும், மகிமையின் ஆண்டாக இருக்கும், கிருபையின் ஆண்டாக இருக்கும். விசுவாசத்திலே செங்கடலை பிளப்பாய், யோர்தானை கடப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கள். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தார். புதிய ஆண்டுக்குள் கால் எடுத்து வைக்க கிருபை தருகிறார். 2026 எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கலக்கம் இருக்கும். இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களே. 2026 எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரிய கலக்கம் இருக்கும். ஆனால் கர்த்தர் அல்பா ஒமேகா, துவங்குகிறவர் முடிக்க வைக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிவிட்டு பிறகு தொடர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஐசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்,
கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. உலகத்திலே அநீதி நிறைந்த உலகத்துக்குள் கர்த்தர் நீதியை வழங்குவார். நியாயத்தை பட்ட பகலை போல் நீதியை சூரியனை போல் விளங்கச் செய்வார். கொடுமை உள்ள உலகத்துக்குள் கொடுமைக்கு நீ தூரமாய் இருப்பாய். பயம் நிறைந்த உலகத்துக்குள் பயம் இல்லாதிருப்பாய். திகில் நிறைந்த பட்டணத்தின் உலகத்துக்குள் திகிலுக்கு கர்த்தர் உன்னை தூரமாய் வைப்பார். எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்த வல்லவர். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேல எழுதுவாராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டின் மேல் எழுதுவாராக, குடும்பத்தின் மேல் எழுதுவாராக. தேவன் அவனமாய் வாய்க்க செய்கிறதற்காய் எல்லா 2 கைகளை கர்த்தருக்கு உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்தை குறித்த காரியங்கள் நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் எனக்கு தமிழகத்தை குறித்து தான் நிறைய பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். உலகத்தில் நடக்க போற சம்பவங்களை குறித்து வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேசங்களிலே ஒரு இருள் மூடுவதை நான் கண்டேன். எல்லா தேசங்களிலும் சமாதானம் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும். தேசங்களுக்கு தேசங்கள் அப்படி ஒன்றா யுனைட்டடாக உட்கார்ந்திருப்பது போல் இருப்பார்கள். ஆனால் பிரிவினைகளோடு தான் இருப்பார்கள். ஒரு 2 டீமாய் பிரிகிற ஒரு போராட்டமான ஒரு போர்க்களமான ஒரு ஆண்டாக எழும்ப போகிறது. ஆகையினால் தான் ரஷ்யாவோடு இணைந்து கொள்ளுகிற தேசங்கள் இருக்கிறதை பார்ப்பீர்கள். அமெரிக்கா ஐக்கியத்தோடு ஒரு ஐக்கியம் கொள்கிற தேசங்களையும் பார்ப்பீர்கள். அமெரிக்கா இஸ்ரவேலோட ஒரு ஐக்கியம் கொண்டு ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள் கடந்து போகும். இஸ்ரவேலுக்கு எதிராக அநேக தேசங்கள் இந்த ஆண்டு எழும்புகிறதை காண்பீர்கள். ஆனால் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலை ஒரு மனிதனும் கை போட முடியாது. இஸ்ரவேலை யாரும் தொடவும் முடியாது. விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெளிச்சம் எப்படி இஸ்ரவேல் இருந்த கோசோ நாட்டிலே வெளிச்சம் இருந்தது, எகிப்திலே ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தது போல இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த ஆண்டு கட்டளையிடுவார். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பட்டயம் எழும்பினாலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்னார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் பிரச்சனைகள் இந்த ஆண்டு தொடர்கிறதை 2026 காண்பீர்கள். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும். ஏற்கனவே வசனம் நமக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், முடிவு உங்களுக்கு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆகையினால யுத்தங்களுக்கு ஒரு ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் காணப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் ஒரு பிளவும், மறுபடியும் ஒரு தீவிரவாதம் எழும்புகிற போராட்டங்களும் எழும்புகிறதை காண்பீர்கள். ஆனாலும் கர்த்தர் நம் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. தயவு செய்து ஸ்ரீலங்காக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Once again I am telling you, we have to pray for Sri Lanka. அவங்களுடைய வாழ்க்கையின் தரம் மிகவும் கீழே போகிறது. பொருளாதாரத்திலே கடுமையான அடிகள் இருக்கிறது. நிறைய நஷ்டங்களும் இழப்புகளும் மாத்திரமல்ல, அரசியலிலும் பெரிய கலவரங்களும் போராட்டங்களும் எழும்புகிறதை பார்க்கிறேன். தண்ணீர் கலங்குவது போல தண்ணீர் கலங்கி தண்ணீரினாலே ஒரு பெரிய பாதிப்புகள் உண்டாக்கத்தக்கதான அளவுக்கு பல சூழ்நிலைகள் எழும்புகிறதை பார்க்கிறேன். ஆகையினால ஸ்ரீலங்காக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இருக்கீங்களா இல்லைங்களா? சொல்ல மாட்டீங்களே. அர்ஜென்டினாவிலே சில கலவரங்கள் நடக்கிறது, அவையெல்லாம் தொலைக்காட்சியில பார்ப்பீர்கள். பிலிப்பைன்ஸ்ல ஒரு பெரிய புரட்சியும் மக்கள் கொடிபிடித்து நிற்கிற ஒரு பேனர் போர்ட்ஸ் பிடித்து நிற்கிற பல போராட்டங்கள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஆகையினால அந்த தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். முக்கிய தேசங்களிலே இனக்கலவரங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறேன். சில தேசங்கள் இனக்கலவரங்கள் அதிகமாய் ஏற்படும். சொல்ல போனால் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, அதோடு கூட அண்டை நாடுகளிலே இனக்கலவரங்கள் அதிகமாய் ஏற்படும். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவ நாடுகளில் ஆலயங்கள் எல்லாம் பப்ஸா மாறுகிறது,
கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் இருக்கிற சர்ச்சஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு வருது. அது அந்த தேசங்களுக்கு ஒரு கேர்ஸாக மாறும். சர்ச்சஸ் க்ளோஸ் ஆனால் தேசங்களுக்கு கேர்ஸாக மாறப்போகிறது. ஆகையினால சில மன்னிக்கணும், கர்த்தர் மன்னிப்பாராக, சில கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாமே, திருத்தலங்கள் எல்லாமே இந்துக்களுடைய நண்பர்களுடைய திருத்தலங்களாய் மாறுகிற அளவுக்கு அதனுடைய அசட்டை பெருகுகிற காலமாக இருக்கும். ஆகையினால் அந்த தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்பெயினுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசத்தில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே உறங்கி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஸோ we have to pray for those Christian nations. கிறிஸ்தவ நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஸோ அடுத்ததாக இந்தோனேஷியாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்தோனேஷியாவில் பெரிய பூமி அதிர்ச்சி போன்ற ஆபத்துகள் ஏற்படுகிறது. இந்தோனேஷியாவில் மாந்திரிகமும் பில்லி சூன்யங்களும் அதிகமாய் செயல்படக்கூடியதாக இருக்கிறபடினால சில அழிவுகளும் எழும்புகிறதை பார்க்கிறேன். தண்ணீரினால தேசங்கள் அழிக்கப்படுகிறது. தண்ணீரினால தேசங்கள் எல்லாமே தாக்கப்படுகிறது. ஆகையினால இந்தோனேஷியாக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். பிசாசனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அந்த தேசங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தேசங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் சில கடல் சீற்றங்கள் மாத்திரமல்ல, கடலுக்குள்ளே உண்டாகிற இந்த நடுக்கங்களும் அது பட்டணத்தை தாக்கும்படி எழும்புகிறது. கர்த்தர் நம்ம தேசங்களை எல்லாம் அண்டை நாடுகளை காப்பாராக. சைனாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாய் சைனாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிதாய் தோன்றுகிற அறிமுகப்படுத்துகிற சில வாதைகளும் வியாதிகளும் எழும்புகிறதை பார்க்கிறேன். ஆர்டினரி ஃபீவர் மாதிரி தான் எழும்போம். நம்ம நினைப்போம் சாதாரண ஜுரம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஜுரத்தினுடைய வலிமையின் தாக்கமும் பார்த்தால் பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உறுப்புகளை அழித்து விடும். அந்த ஜுரம் உறுப்புகளை டேமேஜ் பண்ணுமா? அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் எழும்புகிறது. உங்களுடைய உடலில் இருக்கிற எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ எந்த உறுப்பை அழிக்கும் என்றே தெரியாதாம். எந்த உறுப்பை அழிக்கும் என்றே தெரியாதாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எழும்புகிறது. அதே போல சீனாவில் இருந்து மற்ற தேசங்களை தாக்கும்படிக்கு டைரக்டாக தாக்க மாட்டார்கள், இன்டைரக்டாக தாக்கக்கூடிய நிறைய விதமான உபாய தந்திரங்கள் எழுப்புவார்கள். அப்படி நிறைய காரியங்கள் வருகிறது. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கீங்களா? இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? பேரறியாத புதிய நோய்கள் தோன்றும். பேரறியாத புதிய வியாதி. இப்படிலாம் ஒரு சிக்னஸ், இப்படி ஒரு வியாதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய எழும்பும். சாதாரணதாக தான் எழும்பும். ஆனால் அது மோசமான நிலைமைக்குள் ஜனங்களை கொண்டு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. ஜப்பானுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தாங்கள் உழைக்கிற உழைப்பிலே எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். எத்தனை காலம் உழைக்கிறார்களோ அத்தனை காலங்களுக்கு ஈடாக உண்டாகிற ஒரு பூமி அதிர்ச்சி உழைத்த உழைப்புகளை சின்ன பின்னமாக்கி விடுகிறது. அதே போல சீனாவும் சரி, ஜப்பானும் சரி, ரஷ்யாவும் சரி அணு ஆயுதங்களை அதிகமாய் எழுப்பி அநேக விஷயங்களை உண்டாக்கி இந்த ஆயுதம் எத்தனையோ தேசங்களை ஒரு நொடி பொழுது தாக்கும், எத்தனையோ கிலோமீட்டர் தாக்கும் என்று சொல்லக்கூடிய ரகசியமான அணு ஆயுதங்களை உண்டாக்குவார்கள். அவைகளெல்லாம் வெளியிலே வரும் பொழுது பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் இஸ்ரவேலை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். சீனா ரஷ்யாவோடு கை கோர்த்து கொண்டு சில திட்டங்கள் எல்லாம் எழும்பும். அமெரிக்கா அதற்கு எதிராக எழும்புகிற காலங்கள் எழும்புகிறது. நம்மளுடைய தேசங்களுக்கு அண்டை நாடுகளுக்காக ஜெபிப்போம். இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக ஜெபிப்போம். இந்தியா இஸ்ரவேலோடு கனெக்ட் ஆகணும், உடன்படிக்கை பண்ணணும் ஜெபிப்போம். ஆனால் இந்தியா ரஷ்யாவோடு கை கோர்த்து நிற்கும். இந்தியா ரஷ்யா பக்கத்து நாற்காலியில் உட்கார்றது போல உட்கார்ந்துருக்கும். அது நமக்கு ஆபத்தாய் மாறுகிறது. ஆகையினால தயவாய் இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்தியாவை காப்பாராக. சத்தமாய் சொல்லுங்களேன். பல விதங்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் எழுப்பினாலும் இஸ்ரவேலருடைய ஸ்ட்ராட்டஜி வார் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய தாக்குதல்கள் மிக மிக வித்தியாசமாக இருக்கும். சத்துரு கலங்கி போவார்கள். இப்படியும் இஸ்ரவேல் தாக்கக்கூடிய அளவுக்கு யுக்தி உடையதா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற காலம் வருகிறது. அவைகளை வரக்கூடிய காலங்களில் இந்த ஆண்டுகளில் காண கிருபை தருவார்.
அல்லேலூயா. யுத்தங்கள் நடக்கும், ஆனால் முடிவு மட்டும் வராது. இந்த யுத்தங்களினால் சில பஞ்சங்களும் உண்டாகிறது. யுத்தங்களினால் எக்கனாமிக் ரெசிஷன் உண்டாகிறது. சில தேசங்களில் வேலை இல்லாமல் போகிற நிலைமைக்கு போய் வேலை இல்லாமல் தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகிறது காணப்படும். சில தேசங்களில் இருக்கிறவர்களாம் மைக்ரேட் ஆகி இம்மிடியட்டா இவாக்குவேட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலைகள் 2 காரணத்தினால் தேசங்களுக்கு உண்டாகும். ஒன்று யுத்தத்தினால் உண்டாகும், 2வது ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்னால உண்டாகும். டிசாஸ்டர்னால் உண்டாகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு எரிமலை வால்கனோ அப்படி அதிகமாய் தாக்குதலினால் மக்கள் அவ்விடம் விட்டு இடம்பெயர்ந்து போகிற பல சூழ்நிலைகள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ல நடக்கிறதை காண்பீர்கள். மக்கள் மூவ் ஆவார்கள். மெக்சிகோக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே உண்டாகிற பாதிப்பையும் இந்த ஆண்டு காண்போம். கர்த்தர் அத்தனை தேசங்களையும் காப்பாராக. நம்ம இப்படி சொல்லுமே, எல்லா தேசத்தையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. கர்த்தரே தேவன் என்பதை எழும்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்காய் ஜெபிக்க வேண்டும். அவரை தாக்கும்படியான தாக்குதல்கள் 2026 எழும்புகிறது. அவருக்கு எதிராய் கொலை செய்கிற அளவுக்கு சூழ்ச்சமங்கள் எழும்புகிறதை பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை அட்டாக் பண்ணும்படி வரும். அவர் பேர் கெடுக்கிற அளவுக்கு சில காமிக்ஸ் போல சில பிக்சரைஸ்டு டிராயிங்ஸும் டிராமாஸும் எழும்பும். அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரோடு இணைந்து ஒரு டீம் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகும். அது ஒரு பயங்கரமான விச்கிராஃப்ட் அகெயின்ஸ்ட் they have done against அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நேராக. ஆனாலும் கர்த்தருடைய ஜனத்திற்கு கர்த்தர் பாதுகாவலாய் இருப்பார். சத்தமாய் சொல்லுங்களேன். வானளாவி யுத்தங்களை அதிகமாய் காண்பீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. சொல்லுங்களேன். இந்தியாக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இருக்கீங்களா இல்லையா? நம்ம நாட்டுக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்களேன். இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. சில புடவை சில ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப பிராண்டட் மாதிரி தெரியும். இருக்கீங்களா இல்லைங்களா? ஆனால் அதனுடைய குவாலிட்டி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மற்ற தேசங்களுக்கு கண்களுக்கு மத்தியில் இந்தியா ஒரு பிராண்டட் மாதிரி காண்பிக்கப்படும். ஆனால் குவாலிட்டி என்று சொன்னால் அந்த அளவுக்கு கீழான நிலைமை நம்மளுடைய தேசத்தில் காணப்படுகிற சில சூழ்நிலைகள் எழும்பும். அது வரும் நாட்களிலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்முடைய தேசத்தினுடைய தரத்தை உயர்த்துவாராக. அல்லேலூயா. கிறிஸ்தவ நாடுகளிலே உண்டாகிற சில நெருக்கங்கள் நிமித்தம் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிற நிலை வரப்போகிறது. அவர்கள் வழியிலே, ரோட்டிலே, சாலையிலும் வெளியிலே உட்கார்ந்து கொண்டு ஓ மை லார்ட் ஜீசஸ் என்று கதறுகிற காலம் வருகிறது. இருக்கீங்களா? கடலோர தேசங்களுக்காய் திரும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில நாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வருகிற நிலை உண்டாகிறது. ஆகையினால எம்பசிஸில் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் they are going to implement in 2026. ஆகையினால் முன்னை போல தேசங்களுக்கு எளிதாய் போகிறது கடினம். ஆனால் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசலை திறக்காமல் இருக்க மாட்டார். 3 தேசங்களில் நிலநடுக்கம் உண்டு. சீனாவிலும், ஜப்பானிலும், இந்தோனேஷியாவிலும், அதே போல மலேசியா, சிங்கப்பூரிலும் ஆங்காங்கே சில கட்டடங்கள் அசைகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் காப்பாராக. ஆப்பிரிக்காக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 மோசமான ஒரு ஆவி எழும்பி நிற்கிறது. அதாவது எப்படி சொன்னா, போலியான அற்புதங்களை போலியான கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்தின் எழும்பி போலியான அற்புதங்களை காண்பித்து போலித்தனமான ஒரு மாய்மாலம் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் அவைகளை அதிகமாய் பார்ப்பீர்கள். உங்கள் கையில் வைத்திருக்கிற மொபைல்ஸில் வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க. போலியான அற்புதங்கள், போலியான கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு நடுவில் போலியான அற்புதங்கள். இது நிமித்தம் அந்த தேசத்திலே பொருளாதாரத்திலே சீர்கேடும், சமாதானம் இல்லாததும், சாபமும் பாவமும் பெருகி இருக்கும். ஆகையினால் ஆப்பிரிக்கா கண்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசங்களுக்காய் கர்த்தர்
ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. சத்தமா சொல்லுவோமா? அந்தமானுக்காய் ஜெபித்துக் கொள்வோம். அரசியல் கலவரங்கள் எழும்புகிறது. நார்த் கொரியாவுக்காய் ரொம்ப ஜெபிக்க வேண்டும். அங்கு இருந்தும் ஒரு தண்ணியாய் ஒரு யுத்தம் போல எழும்புகிறதை காண்பீர்கள். அந்தி கிறிஸ்து ஆங்காங்கே வெளிப்பட்டு தான் அந்து கிறிஸ்து என்றே தெரியாமல் எழும்புவார். அதாவது இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக உட்காரும், ஆனால் இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேராது. 2026 இரும்பும் களிமண்ணும் அப்படி ஒன்றாக உட்காரும். அன்றைக்கு தானியேல் கண்ட தரிசனத்திலே அவன் கண்டான், இரும்பை கண்டான், களிமண்ணை கண்டான். இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு ஒன்றுதான் இருக்கும், ஆனால் இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேராது. இரும்பு களிமண்ணோட சேர்க்க முடியுமா? களிமண்ணை இரும்போடு சேர்க்க முடியுமா? ஆனால் ரெண்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்ப்பீங்க. யார் இரும்பு என்பது தெரியும், ரோம அரசாங்கம். யார் களிமண் என்று நமக்கு தெரியும், அதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். வந்து ஒன்றாக ஒட்டி கொண்டு உட்காருகிற சீசன் தான் 2026. we are going to see it. we have to pray. அவருடைய நாட்களில் ஆண்டவரே, நான் இப்படி ஜெபிக்கிறேன், 2026 உடைய வருகை இருக்குமானால் என்னை, எங்களை, நம்மை நினைத்தருளுவாராக. நன்றாக சொல்லுங்கள். முகமதிய தேசங்களில் இருக்கிற புனித ஸ்தலம் என்று நான் ஒரு இன்டைரக்டா சொல்கிறேன். அங்கே எழும்புகிற சில போராட்டங்கள், அங்கே எழும்புகிற சில விபரீதங்கள் அவைகளை காதுக்கு வரும். ஆனாலும் கர்த்தர் அவைகளை தடுத்து நம்முடைய முகமதி நண்பர்களை காப்பாராக. பிரயாணங்களில் உண்டாகிற சேதங்களும் அங்கே அந்த புனித ஸ்தலத்தில் ஏற்படுகிற ஆபத்துகளையும் தடுத்து போடுவாராக. புயல் காற்று எப்படி வீசுன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண புயல் காற்றெல்லாம் இனி பார்க்க மாட்டோம். இனி பார்க்க போற புயல் காற்று காரை தூக்கிட்டு போவோம், ஆளையும் தூக்கிட்டு போவோம். இன்னும் இருக்கீங்களா இல்லையா? அவ்வளோ மோசமான புயல் காற்று தேசங்களில் ஏற்படுகிறதை காண்பீர்கள். வித்தியாசமான மழைகள் ஆங்காங்கே வெளிப்படும். ஒன்றை நிச்சயம் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருமே செய்தித்தாள்களிலும் நியூஸ்லையும் பார்ப்பீங்க, வானத்தில் ஆங்காங்கே சில வடிவங்களும் கிறிஸ்துவை தோன்றுகிறதையும் தூதர்கள் நிற்கிறதையும் பல பல காட்சிகள் வானத்தின் சத்துவங்களிலே வெளிப்படுகிறதை 2026 கர்த்தர் கிருபை தருகிறார். புரிஞ்சால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்திய தேசத்தை கர்த்தர் காக்கும்படிக்கு எல்லா தேசங்களுக்காக, நம்மளோட இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களுக்காக, தேசங்களுக்காக 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய இந்த உலகத்தை வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று பிரித்தவரே, இந்த உலகத்தை உண்டாக்கினவரே, நட்சத்திரங்களுக்கு பேர் சொல்லி அழைத்தவரே, ஆண்டவரே, வார்த்தையினால உண்டாக்கினவரே, எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே, தேசங்களை காப்பீராக, தேசங்களை ரட்சிப்பீராக, தேசங்களுக்குள் எழுப்புதல் உண்டாவதாக, தேசங்களுக்குள் எழுப்புதல் உண்டாவதாக. ஒரு வருகை இந்த வருடம் இருக்குமானால் நம்முடைய வருகை எங்களை, என்னை, நம்மை கர்த்தர் நினைத்தருளுவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. ஆமென், ஆமென். இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. பாபிலோனிலே இஸ்ரவேலர்கள் 70 வருடம் அடிமையாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எசேக்கியேலுக்கு சொன்னார். உன் 4வது தலைமுறை பாபிலோனுக்கு போகும், சிறைப்பட்டு போகும் என்று சொன்னார். அதுபோல் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் சிறைப்பட்டு போய் பாபிலோனு ராஜாவாய் இருக்கிற நேச்சர் எழுப்பினான். அவன் ஆளை மாத்தினான், பேரை மாத்துவான், மொழியை மாத்தினான், கலாச்சாரத்தை மாத்தினான். அதுபோலதான் இந்திய தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரும் அநேக மொழிகளையும் கலாச்சாரங்களையும் மாற்றி கொண்டிருக்கிற காலத்துக்குள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆகையினால எப்படி ஒரு 70 என்று சொல்லி அன்றைக்கு வேதத்தில் பிக்ஸ் ஆகப்பட்டதோ அதுபோல சில காலங்கள் என்று கர்த்தர் பிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நிற்கும். ஆனால் தராசு கொஞ்சம் கொஞ்சமாய் காலங்களில் இறங்கி கொண்டுதான் இருக்கும். மெதுவா சொல்லுங்க, ஆண்டு கேட்டு போங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்டு பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இந்த ஆண்டு
நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பிரைம் மினிஸ்டர் அறிமுகப்படுத்தக்கூடிய சீசன் 2026 you are going to see it. யார் அடுத்த PM என்று சொல்லி எழும்புகிறதை பார்ப்பீர்கள். இந்த PM அது பரவாயில்ல, அடுத்த PM கர்த்தாவே கிருபை உண்டாவதாக. சொல்ல மாட்டீங்களே? இந்தியா தேசம் என்று பேர் கூட மாற்றுகிற அளவுக்கு எழும்புகிறது. இந்தியாவா? இல்ல இந்து தேசமா? இல்ல இந்தியா தேசமா? ஆனால் என் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு, எஸ்தர் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார், இந்தியானா இந்தியா தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பயங்கரமான சில திட்டங்கள் எல்லாம் அதிபயங்கரமாய் கொண்டு வருவார்கள். ஆனா அங்கே கர்த்தர் செக் போஸ்ட் போட்டு அப்பப்ப கர்த்தராதான் தடுத்து கிரியை செய்வார். 2 விதமான சூழல்கள் எழும்பும் பிஜேபி அரசாங்கத்திலே. ஒன்று, லிசன் கேர்ஃபுல்லி, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? எளியவனை வலியவன் அடிச்சா, வலியவனை யாருக்கு தெரியாதோ, எளியவனை வலியவன் அடிச்சா வலியவனை வாசக்கால் படி இடிக்கும். பழமொழி. எளியவனை வலியவன் அடிச்சா வலியவனை வாசக்கால் படி இடிக்கும். இதனுடைய தன்மையை பார்ப்பீங்க. எளிய மக்களாய் இருக்கிறவர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிற எல்லா தேசங்களிலும், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ மாநிலங்களிலும் இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்களில் பிஜேபி அரசாண்டு கொண்டிருக்கிற இடங்கள் எல்லாம் நோ சர்ச்சஸ், நோ சண்டே சர்வீஸ். சத்தீஸ்கர்ல அது நடந்துட்டு இருக்கு, ஹரியானால அப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்கு, பீகார்ல அடுத்து எழும்ப போகிறதை பார்ப்பீர்கள். வெரி சேடஸ்ட் ஸ்டோரி. எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை எது இடிக்கும்? ஒரு வாசக்கால் ஒன்று இருக்கிறது. சொல்ல மாட்டீங்களா? அவர்களுக்குள் ஒரு பெரிய குழப்பம் எழும்புகிற ஆண்டாக இருக்கும். வெளியில இருந்து தாக்கப்படுகிற தாக்குதல்கள் அவர்களை சரிய வைக்கும். இந்தியன் எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப டவுன் ஆகி போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்திய பொருளாதாரத்துக்காய் ஜெபிக்கவும். சொல்ல மாட்டீங்களா? விலைவாசி ஏறுகிறது. பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப கஷ்டம், நிறைய விலைவாசி ஏறுகிறது. இவர்கள் அரசாண்ட ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எங்கேயோ போய்விட்டது விலைவாசி. எப்படின்னா, நார்த்தில் இருக்கிற மக்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணும்படிக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவருடைய கண்கள் அப்படியே குருட்டாட்டம் பண்ணி கட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு விச் கிராஃப்ட். ஆகையினால அந்த விச் கிராஃப்ட் இந்த ஆண்டு உடைக்கப்படும். பஞ்சாபில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். இருக்கீங்களா? RSS அரசாளுகிற இடங்களில் இருக்கிற RSS ஆதிக்கம் எழும்பும், பிரச்சனைகளும் அதிகமாய் எழும்பும். தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹரியானாக்காக, யூபிக்காக, சத்தீஸ்கருக்காக, ஜார்க்கண்டுக்காக அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய கோபாக்கினை வெளிப்படும் இந்த ஆண்டு. அல்லேலூயா. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசலுடைய விலை கூடுகிறதை பார்க்கிறேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டவுன் ஆகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாத நிலைமை பலருக்கு உண்டாகும். வேலையை நம்பி வீடு வாங்கிட்டு, வேலையை நம்பி இடம் வாங்கிட்டு, வண்டி வாங்கிட்டு, லோன் கட்ட முடியாம நிறைய ஐடி பீப்புள் நிறைய இடங்களில் நிறைய பேர் தன்னுடைய வீட்டை விற்கிற, இடத்தை விற்கிற நெருக்கமான சூழ்நிலைகள் இந்த ஆண்டு உண்டாகிறது. ஆகையினால தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு ஒரே நேரத்தில் வேலை போகிற நிலைமையும் உண்டாகிறது. என்ன செய்வோம் என்று தெரியாத நிலை இந்திய தேசத்திலே வருகிறது. ஆனால் சத்தியத்தை சுமக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சத்தியத்தை சுமக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
2026 டிசாஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கும். பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் உண்டாகும். கடற்கரை ஒரு பகுதிகளில் இருக்கிற மக்களை மூவ் பண்ணி வெளியே வரக்கூடிய சொல்லுகிற நிலை உண்டாகும். நான் ஒரு காரியத்தை கண்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஒரு டார்க்னஸ் எந்த தேசத்தில் எந்த பட்டணத்தில் ஒரு பயங்கரமான ஒரு டார்க்னஸ் கவர் ஆகுது. இப்போ இது நைட்டு, பகல் நைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டே நைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒருவரை ஒருவர் தடவி பார்க்கிற நிலைமைக்கு ஒரு டார்க்னஸ். அந்த டார்க்னஸ் வராதபடி கர்த்தர் தடுத்து போடுவாராக. சொல்ல மாட்டீங்களே? இந்திய தேசத்திலே மாநிலங்களிலே கொடூரமான ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. ஏர்லைன் சர்வீஸ் அதிகமாய் டவுன் ஆகும். ஃப்ளைட்டில் பயணிக்கிறதுக்கே ஜனங்களுக்கு பயம் உண்டாகும். இந்திய எக்கனாமிக்கல் கண்டிஷனில் ஏர்லைன் சர்வீஸ்க்கு ஒரு பயங்கரமான சரிவு உண்டாகிறது. பங்கு சந்தை சரிவை பார்ப்பீர்கள். ரொம்ப கடினமான ஒரு ஆண்டாக இருக்கும். சுனாமி எச்சரிக்கை மறுபடியும் விடுகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் கடல் வழியாக எழும்புகிறதை பார்க்கிறேன். பூமி அதிர்ச்சிகள் கேள்விப்படுவோம், காண்போம். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். மற்ற தேசங்களில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸை கேட்போம். நம்ம நாட்டில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸை கண்ணார பார்ப்போம். ஃப்ளைட் இறங்குறதற்கு ரொம்ப நேரம் ஆகும். இறக்க முடியாமல் தவிப்பார்கள். ஏறிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருகிற நிலைமை வரும். கடினமான ஒரு காலம் இந்திய தேசத்தில் இந்த ஆண்டு. தேசங்களுக்கு புறப்படுகிறவர்கள் இன்னொரு தேசத்துக்கு போய் சேரும்படிக்கு கர்த்தர் தான் கொண்டு போக வேண்டும் என்கிற நிலைமை உண்டாகும். இருக்கீங்களா? ஆகையினால we have to pray for all the airlines in India. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் வேற புதிய புதிய ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ண போடுறான்றாங்க. புதிய இடங்களில் சில ஏர்போர்ட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. ஃப்ளைட்டினுடைய ஜேர்னிஸ் ரொம்ப அதிகமாக எழும்புகிறது போல் இருக்கும். டிக்கெட் ரேட்ஸ் தலைக்கு மேலே போகிறது. ரொம்ப கடினமான காலம். ப்ரைவேட்டைசேஷன்ஸ்குள்ளே மூவ் ஆகிடுவார்கள். கவர்மெண்ட் பிரைவேட்டுக்கு வித்து விடுகிறார்கள். பிரைவேட் கவர்மெண்ட்டை ஆளுகிறதா என்கிற நிலைமை உண்டாகும். எல்லா தேசங்களும் அரசாங்கம் மக்களை நடத்துகிறது. இந்திய தேசம் எல்லா தேசங்களிலும் கவர்மெண்ட் மக்களை வாழ வைக்கும். எல்லா தேசங்களிலும் கவர்மெண்ட் மக்களை, இந்திய தேசத்தில் மக்கள் கவர்மெண்ட்டை வாழ வைக்கிற நிலைமை வரும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல மாட்டீங்களே? ஓன்ட்ட வரியை பிடிக்கி தின்னுட்டு இருக்கிறான், தெரியலையா உங்களுக்கு? புரிஞ்சா ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டீங்களே? நம்ம நாட்டில் நீங்களும் நடந்தால் கவர்மெண்ட்டை வாழ வைக்கிறோம். புரியுதா இல்லையா? நீங்களும் நடந்தால் கவர்மெண்ட்டை வாழ வைக்கிறோம். கவர்மெண்ட் நம்மளை வாழ வைக்கல. புரிஞ்சுதுன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இட்ஸ் ஃபேக்ட், இட்ஸ் உண்மை. அதுதான் உண்மை. ஒரு கார், ஒரு வெளி தேசத்தில் ஒரு கார் வாங்கி அதில் ஒரு மேனுஃபேக்சரிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த கார் அவன் எடுத்துகிட்டு உனக்கு புது கார் தருவான் வெளி தேசத்தில். நம்ம ஊரில் காரில் ஒரு புதுசாக வாங்கி ரிப்பேர் வந்துச்சுன்னா உனக்கு ஜென்மத்துக்கும் புது கார்லாம் தரமாட்டான். என்ன இருக்கீங்களா இல்லையா? இப்போ மாதிரி புரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட்டை நம்ம தான் வாழ வைக்கிறோம். புரிஞ்சா ஸ்தோத்திரம். பெண்கள் அரசியலில் ஆதிக்கமாய் எழும்புவார்கள். இந்த ஆண்டு இந்திய தேசத்தில் அதிகமாய் தமிழகத்தில். இருக்கீங்களா? நிறைய 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 உமன் ஸ்பீக்கர்ஸை தமிழ்நாட்டில் பார்க்க போறீங்க. நான் தமிழ்நாட்டை பற்றி சொல்ல, பட் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. நிறைய பெண்கள் பப்ளிக்கில் இந்த எலெக்ஷனில் பார்ப்பீங்க. பாருங்க, அக்கா வெளுத்து கட்டுற சின்ன சின்ன வாண்டெல்லாம் எழுந்து வெளுத்து கட்ட போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ரீல்ஸில். இருக்கீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ராட்சத அலைகள் எழும்புகிறது. கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை காப்பாராக. 12 மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய ரயில் 6 மணி நேரத்துக்குள் போய் சேரப்போகிறது. அப்படி புதிய ரயில்கள் எல்லாம் அறிமுகமாக்கப்படுகிறது. இதனால் நிறைய விபத்துகளும் எழும்புகிறது. ஆகையினால தயவுசெய்து ரயில்வேஸ்க்காக, இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஜெபியுங்கள். ரயில் விபத்துகள் அதிகமாக எழும்புகிறது. கர்த்தர் காப்பாராக, தடுத்து போடுவாராக. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ரைட்.
அடுத்ததாக ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்ல விரும்புகிறார். அது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர் எழும்புகிறது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் ஒரு வார்த்தை சொல்லுவான். எங்கள் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் அப்படின்னு ரெகொபெயாம் சொல்லுவான். அந்த மாதிரி இதற்கு முன்ன இருந்தவர் அவருடைய காலம் சவுக்கு மாதிரி இருந்தது. அடுத்து வரக்கூடிய அதே பிஜேபியில் ஒருத்தர் எழும்பி தான் என்று சொல்லி எழும்பி வருகிற ஒருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறது வரும். அது தேல் போல இருக்கும். தயவு செய்து ஜெபியுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிற, சொல்ல மாட்டீங்களே, இந்திய நாடு என்று பெயர் மாற்றி இந்து நாடு என்று பெயர் வைக்கிற நிலைமைக்கு வருகிறது. ஆகையினால் இந்தியாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொடூர வாகன விபத்துகள், வாகனங்கள் பெருகும். புது 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 வாகனங்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வருது. நியூ பிராண்ட் கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. சில 1-2 பிராண்டு பழைய பிராண்டில் அப்படியே டம்மியாக போகுது. எப்படி ஃபோர்டு அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சோ, எப்படி செவர்லெட் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சோ, அதுபோல் அடுத்த ஒரு பிராண்ட் அட்ரஸ் இல்லாமல் மூவ் ஆகுது. ஒரு புது பிராண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற காலங்களை பார்ப்பீர்கள். வாகனங்கள் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள், ஆங்காங்கே வாகனங்கள் எரிகிறதையும் பார்க்கிறேன். ஏன் இது எரியுதுன்னு தெரில. அதில் இருக்கிற மெக்கானிசமில் இருக்கிற இஷ்யூஸ் வரும். தயவுசெய்து வாகனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய எல்லா பிரயாணங்களையும் காப்பாராக. சத்தமாக தான் நல்லா ஆமென் சொல்லுங்க. அன்யூஷுவல் கிளைமேட்ஸ் அதிகமாக இருக்கும். அன்யூஷுவல் கிளைமேட்ஸ் அதிகமாக இருக்கும். எப்போ வெயில் அடிக்கும் தெரியாது, எப்போ மழை பெய்யும் தெரியாது. வெயில் டைமில் மழை பெய்யும், மழை டைமில் வெயில் அடிக்கும். காலையில் சுழின்னு இருக்கும், மண்டகாயும், சாயங்காலம் மழை பெய்யும். அன்யூஷுவல் கிளைமேட்டாக இருக்கும். குளிருக்கு உச்சகட்டமாக இருக்கும், வெயிலுக்கும் உச்சகட்டமாக இருக்கும். இருக்கீங்களா? நம் ஜபத்து நிமித்தம் கர்த்தர் நம்மளுடைய கிளைமேட்டை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வரக்கூடிய ஃபியூச்சர், நாட் கம்மிங் இயர் மட்டுமல்ல, பறக்கும் வாகனங்கள், பறக்கும் கார் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவைகள் எல்லாம் நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க, செய்தித்தாள்களிலும் பார்ப்பீர்கள். காரு ரோட்டில் ஓடலை, காருக்கு 2 விங்ஸ் வச்ச மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். இன்னும் இருக்கீங்களா இல்லையானே தெரில, சொல்ல மாட்டீங்களே. உன் பேரன் பேத்தி கூட நாளைக்கு கத்தோட வரைக்கும் தாமதிக்குமானாலும் ஓட்டினாலும் ஓட்டுவான். அதுக்கு ஒரு அபினே வர மாட்டேங்குது. தேவன் நம்மளுடைய தேசத்தை காப்பாராக. டெக்னாலஜி பெருகி கொண்டிருக்கிறது, ஆபத்துகளும் பெருகி கொண்டிருக்கிறது. மிருகங்களால் மனிதனுக்கு பாதிப்பு, வளர்ப்பு பிராணிகளால், காட்டு விலங்குகள், எந்தவித விலங்குகளினாலும் மனிதனுக்கு பாதிப்பு உண்டாகிறது. சில அரசியல் மூத்த தலைவர்கள் இந்த ஆண்டு கடந்து போகிறதை காண்பீர்கள். சடன் 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 டெத் உண்டாகும். அதை நீங்கள் இந்த ஆண்டு அதிகமாய் காண்பீர்கள். அதில் 2 முக்கியமான டாப் 2 லீடர்ஸ், 2 தலை கடந்து போகிறதை பார்க்கிறேன். டாப் 2 லீடர்ஸ் தேசங்களில் அதை பார்ப்பீர்கள். டாப் 2 லீடர்ஸ் இருக்கீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய குடும்பத்தில் பயங்கரமான சம்பவம் நடக்கும், அதில் மரணங்களும் ஏற்படும். அதையும் செய்தித்தாள்களில் பார்ப்பீர்கள். தயவு செய்து இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்களுக்குள் இருக்கிற ஹிந்து வழிபாட்டு ஸ்தலங்கள், இந்து வழிபாட்டு ஸ்தலங்களுக்காய் ஜெபியுங்கள். ஏனென்றால் ஒரு சிலைக்கு மேலே தண்ணீர் மூழ்கி நிற்கிறதை பார்க்கிறேன். அதையும் தாண்டி இயற்கை சீற்றங்கள் அதிகமாய் எழும்பும். பயங்கரமாய் எல்லாருமே மற்ற மாநிலத்திலிருந்து அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஓடுவாங்க. வேற வேற கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களிலே வந்து இறங்குவார்கள். அப்படி ஒரு பயங்கரமான சில திருவிழாக்களும் சில பயங்கரமானவைகளும் எழும்புகிறது. அதுக்கு நடுவில் சில ஆபத்துகளும் வருகிறது. We have to pray for India. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. புதுமையான நோய், சில ஜரம்லாம் வந்தால் 2 நாள் 3 நாள்லாம் போகாது. எக்ஸாக்டாக 7 days இல்லைன்னா 15 days அந்த மாதிரி வருகிறது. கத்த தடுத்து காப்பாராக. சத்தமாக சொல்லுங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கொண்டு
நல்ல விதங்களுக்கல்ல, ஆபத்தான விதங்களுக்கும் தீமையான விதங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு எழும்புகிறது. அவைகளை அதிகமாய் 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 பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரு புது தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கர்த்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் உதிக்க பண்ணி எழும்ப செய்ய போகிறார். யார் அந்த புது தலைவர்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லுகிற நல்ல புது தலைவர், கோரேஸ் போல புதிய தலைவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொல்லுகிறதா. அல்லேலூயா. அரசியல் கூட்டணிகள் ஒன்றாக கைகோர்த்து கொள்ளும், ஆனால் அவர்களுக்குள்ள பிளவுகளும் பிரிவினர்கள் ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கேரளாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பட்டினத்திட்டாக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேரளாவில் புனித ஸ்தலங்கள் தாக்கப்படுகிறது மட்டுமல்ல, மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் எழும்புகிறது மாத்திரமல்ல, கேரளாவிலிருந்து சில நோய் தமிழகத்துக்குள் வருகிறது. we have to pray for கேரளா கவர்மெண்ட். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேரளா ஒட்டி இருக்கிற கன்னியாகுமரிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கீங்களா இல்லைங்களா? ஆந்திராவில் பிஜேபி உள்ளே நுழைகிறதை பார்க்கிறேன். அதே போல சில தமிழகத்துக்குள் அவர்கள் எழும்பி, அதாவது இப்படி இருக்கிற பிஜேபி தமிழகத்துக்குள்ள இப்படி எட்டி பார்த்து இப்படி நின்று எல்லா கண்ணுக்கும் தெரிகிற ஒரு பிக்சர் வருகிற ஆண்டு எழும்புகிறது. ஆனாலும் கர்த்தர் அதுக்கு மேல நின்று இப்படி நிற்கிறதையும் நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்நாடகாவில் அரசியல் போராட்டங்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். உத்தரப்பிரதேஷுக்காக தயவு செய்து ஜோம் பண்ணிக்கோங்க. பெருமூச்சு விடுகிறேன். கர்த்தர் பெருமூச்சு விடுகிறார். சொல்ல மாட்டீங்களே? மகாராஷ்டிராவிலே புதிய பெரிய சிலை திறக்க திட்டமிடுவார்கள். சில கட்டடங்கள் எரிந்து விழுகிறதை பார்க்கிறேன். அதிக மரணங்கள் ஹரியானாவில் ஏற்படுகிறதை பார்க்கிறேன். நிறைய ஆக்சிடென்ட்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பெருங்கூட்ட ஜனங்கள் மறிக்கிறாங்க. அந்த மாதிரி விபத்துகள் எழும்புகிறது. ஆந்திராவில் ஒரு எழுப்புதல், கேரளாவில் ஒரு எழுப்புதல், பஞ்சாபில் ஒரு எழுப்புதல், தமிழகத்திலும் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. பீகாருடைய சர்ச்சஸ்கா ஜெபம் பண்ணிக்கோங்க. வர்ற ஆண்டு பீகாரில் தடுப்பு, அதாவது மத தடுப்பு சட்டம் ஆலயத்துக்கு எதிராய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறது. we have to pray for பீகார். இதனால பயங்கர போராட்டங்கள், சபைகள் கட்டப்பட முடியாது, சபைகளிலே கூட்டங்கள் நடத்துகிறது ரொம்ப கடினமான காலம் எழும்புகிறது. பிரபலமான பாலிவுட் நடிகர் மற்றும் நடிகை 2026 மரித்து போகிறதை காண்பீர்கள். பாலிவுட் நடிகைகள் போதையில் சிக்குகிறதை காண்பீர்கள். வெஸ்ட் பெங்கால் சிஎம் காய் ப்ளீஸ் ஜெபியுங்கள். யார் வெஸ்ட் பெங்கால் சிஎம்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மம்தா பானர்ஜிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவர்களை விலங்கிட்டு பிடிக்கிற நிலைமை உண்டாகிறது. ஜெகன்மோகன் ரெட்டியையும் விலங்கிட்டு பிடிக்கிற நிலைமை உண்டாகிறது. இருக்கீங்களா? மும்பைகள் கட்டிடங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் ஏறுகிறது. டெல்லியில் ரொம்ப ஒஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் ஸ்டேட்டில் நம்பர் 1 ஸ்டேட் டெல்லியில் நிறைய மாசுபடுவதனால் வியாதிகளும் பயங்கரமாக எழும்புகிறது. நிறைய பேர் மூச்சடைச்சு மறைச்சு போகிற சூழ்நிலைகள் டெல்லியில் உண்டாகிறது. அல்லேலூயா. ஓட்டு பெட்டிகள், ஓட்டுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய சூழ்ச்சமம் தாண்டி எழும்பும். அதை நான் பின்னால சொல்லுகிறேன். தமிழக மீனவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறதற்கு ஒரு தீர்மானங்கள் இந்த ஆண்டு எடுக்க நினைப்பார்கள். ஆனால் நடக்கும் தள்ளி போகும். நடக்குமா நடக்காதா? இருக்கீங்களா தெரியல. இப்பவும் பிடிச்சிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு தீர்வை உண்டாக்காமல் இருக்க மாட்டார். மணிப்பூரில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். சபைகள் எல்லாம் திரும்ப கட்டப்படும். RSSக்குள்ள ஒரு பெரிய ஆதிக்கமும் யுத்தங்களும் சண்டைகளும் அதிகமாக எழும்பும். ஆர்மியில் சில மாற்றங்கள் உண்டாகும். பிரபல விளையாட்டுத் துறையிலே உள்ள பிரபல விளையாட்டு வீரர் சிலர் மரித்து போகிறதை பார்ப்பீர்கள். கிரிக்கெட்டர்
மற்றும் பிரபலமாய் தோன்றின சில விளையாட்டு வீரர் இந்த ஆண்டு 2026 காலம் கடந்து போகிறதை காண்பீர்கள். ஆகையினால ஜெபித்துக் கொள்ளுங்கள். மண்ணுக்குள்ளிருந்து மனித எலும்புகள் வெளியே வருகிறது. எவ்வளவு காலமாக இருந்தது என்று தெரியாது. அதிர்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. சில ஆகாரங்கள் புசிக்க கூடாது என்கிற பேண்ட் வரப்போகிறது. இதை சாப்பிட்டா டேஞ்சர், அதை சாப்பிட்டா டேஞ்சர், இதை சாப்பிடக்கூடாது என்கிற சூழ்நிலை 2026 இந்தியாவுக்கு வருது. மத கலவரங்கள் அதிகமாய் வெடிக்கிறது. ஜாதி கலவரங்கள் அதிகமாய் காணப்படும். அரசியல் தலைவர்களை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு சில இடங்களில் மக்கள் எழும்புகிறதை பார்ப்பீர்கள். தமிழகத்திலும் மற்ற மாநிலத்திலும் அரசியல் தலைவர்கள் கை நீட்டி அடிக்கப்படுகிறதும், தள்ளி விடுகிறதும், அவர்களுடைய வஸ்திரங்களை இழுப்பதும், அவர்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை எடுத்து தாக்குவதும் எழும்புகிறதை பார்ப்பீர்கள். போர்க்களம் போல் இருக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், சமாதானம். இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானம், நீதிமான்களுக்கு சமாதானம். சொல்ல மாட்டீங்களே? அநேக இடங்களிலே மண் சரிவுகள் மலைப்பகுதிகளிலே காணப்படுகிறது. விலைவாசி கடுமையாக ஏறுகிறது. தக்காளி ரேட்டு, வெங்காயம் ரேட்டு ரொம்ப ஏறுது. வேணா வீட்டில் வேணா 4 தொட்டி வச்சு தக்காளி செடி வச்சுக்கோங்க. சொல்ல மாட்டீங்களேங்க, சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. எல்லா இந்திய தேசத்துக்கு கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா. ஆண்டவரே, என் நாட்டை காப்பாத்துங்கப்பா, கொஞ்சம் சொல்லுங்களாம்ப்பா. என் இந்தியாவை காப்பாத்துங்கப்பா, என் இந்தியாவை காப்பாத்துங்கப்பா. இந்த மண்ணில் தானே உங்களை பிறக்க வச்சாரு. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா, ஜப்பானில் நீங்கள் பிறக்கலையே. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேசத்தை காப்பீங்க, தேசத்தை காப்பீராக, காப்பீராக. நல்லா சொல்லுங்க. தேசத்தை கர்த்தர் காப்பார், 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 காப்பார். ஆண்டவரே, எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்க தேசத்துக்கு தீங்கு வராதபடி காப்பும். கோபாக்கின்னு வரக்கூடாது. எசபேல் எழுப்பக்கூடாது, பார்வோன் எழுப்பக்கூடாது, பெலிஸ்தர் எழுப்பக்கூடாது, சத்தர் எழுப்பக்கூடாது. தேசத்தை காப்பாராக, காப்பாராக, ரட்சிப்பாராக. எழுப்புதல் உண்டாவதாக. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தமிழ்நாட்டுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தை தமிழ்நாட்டுக்கு தான். வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன். எலெக்ஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங், பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் பயங்கரமாக சூடு பிடிக்கும். இந்த எலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். போர்க்களம் போல் இருக்கும். மோதல்களும் சண்டைகளும் ரத்தம் சிந்துதல் கூட இருக்கும். வெறித்தனமாய் எழும்புகிறதா இருக்கும். ஒருவரை ஒருவர் கல்லெறிந்து கொண்டு பழி சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் எழும்பும், கூட்டணிகளும் எழும்பும். பயங்கரமாக இருக்கும். 2024 சொன்னார், ஒரு புதிய கட்சி தோன்றும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்க? கைத்திக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. 2025 சொன்னார், அந்த அறிமுகமாகிற கட்சி எழும்பும் என்று சொன்னார். இருக்கீங்களா? 2026 சொல்கிறார், அந்த கட்சி சட்ட சபைக்குள் வந்து உட்காருகிறதையும் பார்ப்பீர்கள். சொல்ல மாட்டீங்களே? நிச்சயம் வருங்காலங்களில் மாற்றம். We have to pray. சொல்ல மாட்டீங்களா? சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரீரம் மிகவும் பாதிக்கப்படுகிற நிலைமை உண்டாகிறது. அவங்களுடைய சூழ்நிலைகள் பயங்கரமாய் சரிகிறது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப வேகமாக அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு நிறைய செய்வாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா எலெக்ஷன் வருதுல, ரோடு கூட சூப்பராக இருக்கும். சொல்ல மாட்டீங்களே? இட்ஸ் ஃபேக்ட். ஐம் டெல்லிங் யூ. ரோடு கூட பல மின்னும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ நம்ம சிஎம்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஹெல்த்துக்காக ஜெபிங்க. நம்மளை நம்பி ஆட்சி செய்கிற நம்ம தலைவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் ஜெபிக்கணும், எல்லா தலைவர்களுக்கும் ஜெபிக்கணும். we are neutral. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய காலங்கள். தெளிவாக கவனிங்கள். இந்த ஆண்டு சட்டசபைக்குள் புதிய ஆட்சி வந்து உட்காருகிறது. வரக்கூடிய காலங்களில்
மாற்றம் நிச்சயம். we have to pray. ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2026 எலெக்ஷன் போர்க்களமாக இருக்கும். பணத்தை கொடுத்து நாங்கள் வந்து விடுவோம் என்று நினைக்கிற அளவுக்கு எழும்பும். பணத்தை கொடுத்து நாங்கள் வந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு நிற்கிறவர்கள் பயங்கரமாய் பணப்பட்டுவாடாக்கள் எழும்பும். ஆகையினால தயவுசெய்து யாராவது காசுலாம் கொடுத்தா வாங்கிறாதீங்க. அந்த காசு நமக்கு ஏங்க நான் கொடுக்குற காசு எனக்கு திரும்ப கொடுக்குறேன் வாங்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க. அது நமக்கு சாபமாக வேண்டாம். அதில் வேற வாங்கிட்டு வந்து கத்திர சோதரம் காணிக்கலாம் கொடுக்காதுங்க. சில இப்படிலாம் வேற இருக்கீங்களா இல்லைங்களா? அல்லேலூயா, இருக்கீங்களா? ஓட்டு மிஷின்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஓட் மிஷின்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பலவீனப்படுகிறார். அவங்க சரீர சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும்புகிறது. கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாராக. நிறைய பிரச்சனைகளை டிஎம்கே இந்த ஆண்டு சந்திக்கும். ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைகள் பயங்கரமாய் வெடிக்கும். 2026 முதல் 6 மாதம் தமிழ்நாட்டுக்கு போர்க்களமாய் தான் இருக்கும். அடுத்த 6 மாதங்களில் மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் காணப்படுகிறதை காண்பீர்கள். திட்டமிட்டு செயல்படுகிற கொலைகள் ஆனால் கண்ணுக்கு ஆக்சிடென்டாய் தெரியும். தட்ஸ் நாட் ஆக்சிடென்ட். திட்டமிட்டு செயல்படுகிற கொலைகள் ஆனால் பேப்பரிலும் செய்தித்தாள்களிலும் ஆக்சிடென்ட் என்று தான் டிக்ளேர் பண்ணப்படும். அப்படி ஒரு கொடூரங்கள் எழும்புகிறது. ஒரு கட்சி, நிறைய கட்சிகள் இருக்குல்ல, டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, பாமக இருக்கு, தமிழ்நாட்டிலுடைய ஆட்சிகள் இருக்குல்ல, அதுல ஒரு கட்சி அப்படியே கீழே இறங்கி ஒன்றுமில்லாமல் போகிறதை இந்த ஆண்டு பார்ப்பீர்கள். சொல்ல மாட்டீங்களே? கட்சி தலைவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகிற நிலைமை உண்டாகிறது. மீடியாக்கள்ல பயங்கரமான சண்டைகளும் போர்க்களங்களும் எழும்புகிறது. ஒவ்வொருக்குள்ளேயும் அரசியல் இணைப்புகள் உள்ள பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் மீடியா இருக்குல்ல, அதுல உண்டாகிற சண்டைகளை காண்பீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரி அப்படியே எரியறதை பார்த்தேன். ஆகையினால இண்டஸ்ட்ரியல் செக்டருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த ஆபத்து வராதபடி கர்த்தர் காப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய ஸ்ட்ரைக்ஸ் எழும்புகிறது. அதை நீங்கள் செய்திக்காலில் காண்பீர்கள். இபி டிபார்ட்மெண்ட்டுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பயங்கரமான போர்க்களங்கள். ரொம்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சமாதானமே இருக்காதுங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாது. போர்க்களம் போர்க்களம் போர்க்களம். அவ்வளோ சமாதானமற்ற ஒரு ஆண்டாக தமிழகத்தில் காணப்படுகிறது. நமக்கு சமாதானம் என்னைக்கு வரும்? சொல்லுங்களேன். உன் பானையில் மா குறையாது, உன் கலசத்தில் என்ன குறையாது. கர்த்தர் உன் கூட இருப்பார். தேவன் மகிமையானதை காண கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டு கொண்டிருக்கிற டிஎம்கே அரசியல் தலைவர்களுக்குள்ளாக அடுத்த வரக்கூடிய நாட்களில் ஐடி ரைடிங்ஸ், அரெஸ்ட் பயங்கரமாக எழும்பும். அது திருச்சியிலும் பார்ப்பீர்கள், வெளியிலும் பார்ப்பீர்கள், மற்ற மாவட்டத்திலும் பார்ப்பீர்கள். we have to pray. அவங்க சிறைப்பிடிக்கப்படுவார்கள், சிறைக்குள் தள்ளப்படுகிற நிலைமை கூட வருகிறது. ஆனால் எப்படியோ ஒன்று அது பிடிக்கிற மாதிரி வரும், ஆள் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆவார். எப்படி ஆவார்ன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எத்தனை பெட்டி போகுதோ ரத்தம் தெளிப்பாராக. புரிந்தால் ஸ்தோத்திரம். நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூழ்நிலை போல் விளங்கப்படுகிற சினிமா துறைக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிதாய் சில சினிமா துறையிலிருந்து சில நடிகர்கள் பிரபலமாய் மாறி எழும்புகிறதை பார்க்கிறேன். அதே போல சினிமா துறையில முக்கியமான நடிகர்கள் இந்த ஆண்டு காலம் கடந்து போகிறதையும் பார்ப்பீர்கள். தமிழ்நாட்டில் நான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, பிரபலமாய் இருக்கிற மூத்த சினிமா கலைஞன் நாயகன் தராசி இறங்குறது. பிரபலமாய் சினிமாவில் தோன்றுகிற சூப்பர் ஸ்டார் குடும்பத்தில் போராட்டங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் தாக்குகிறது. தமிழகத்தில் போதை பழக்கம் தலைவிரித்தாடும். ஸ்கூல் படிக்கிற பசங்க பயங்கரமாக போதையில் விழுவாங்க.
அந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது. we have to pray, we have to pray. பள்ளி படிக்கிற பிள்ளைகள் தான், பெண் பிள்ளைகள், வருத்தத்தோட சொல்ற பெண் பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கன்சீவ் ஆகிற தாங்கிக்க முடியலதான், கொடூரமாக எழும்புகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குள்ள பாலியல் சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் காப்பாராக. புதுமையான நோய்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன். அரசியல் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். நகைச்சுவை நடிகர் ஒருவர் மரித்து போகிறார். டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காய் ஜெபியுங்கள். அவருக்கு எதிராய் பல ஆபத்துகளும் பல சூழ்ச்சமங்களும் எழும்புகிறது. பல ஆபத்துக்கள் பல சூழ்ச்சமங்கள் எழும்புகிறது. லாஸ்ட் இயர் நான் அதை சொல்லியிருந்தேன். அவரை சிறைப்பிடிக்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளும் எழும்புகிறது. அவரை கொலை செய்யும்படிக்கும் சில ஆபத்துகள் எழும்புகிறது. ஆனால் ஏதோ ஒன்று நுழிவிலையிலே தப்பப்படுகிறதையும் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஜனவரி முதல் மே வரைக்கும் அநேக தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிற சில தலைவர்கள்லாம் அரெஸ்ட் என்ற மாதிரி வருது. ஆனால் அப்படி அந்த மாதிரி செய்திகள்லாம் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. பெரிதாய் காணப்படுகிற மத கலவரம் கர்த்தர் முறிப்பாராக. அப்புறம் நம்மளுடைய இந்து நண்பர்களுடைய திரு ஸ்தலங்களுக்காய், வழிபாட்டு ஸ்தலங்களுக்காய் ஜெபியுங்கள். அங்கே சில ஆபத்துகள் நடக்கிறது. கடலூர் பாண்டிச்சேரி டேஞ்சரஸ் டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியா. கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி ரொம்ப பயங்கரமான டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியா தாக்கப்படுகிறது. கர்த்தர் காப்பாராக. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மன சிதைவுகள், மன டிப்ரெஷன்ஸ், நிறைய பேர் போராட்டமாக இருக்கிறதை பார்க்கிறேன். பயங்கரமான அங்கே வேலை செய்கிறவங்களுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில இந்து வழிபாட்டு ஸ்தலங்களிலே சண்டைகள் எழும்புகிறது. பயங்கரமாய் அடித்துக் கொள்வார்கள். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். தண்ணீரினால் அழிவு தமிழகத்துக்கு ராட்சத அலைகள் எழும்புகிறது, சீறிக்கொண்டு பாய்கிறது. கிராமங்களும் குடிசைகளும் பாய்கிறது. சில இந்து வழிபாட்டு ஸ்தலங்கள் தண்ணீரினால் மூழ்கப்படுகிறது. கர்த்தர் தமிழகத்தை காப்பாராக. சொல்ல மாட்டீங்களே. ஆவிக்குரிய நிலை தமிழகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? மனசாட்சி செத்து போன காலம். ஊழியனுக்கு விரோதமாய் ஊழியன், விசுவாசிக்கு விரோதமாய் விசுவாசி எழும்புகிற காலம். பகைகள், கசப்புகள் டாப் லீடர்ஸ் அந்த பாட்டம் வரைக்கும் எழும்பும். பணத்துக்காய் ஓடுகிற கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம். பிசினஸாய் மாறுகிற ஊழியங்கள் பயங்கரமாய் இருக்கும். பிரபலமாய் தோன்றுகிற ஊழியங்களிலே பிளவுகள் ஏற்படுகிறது. ஊழியருடைய குடும்பங்களிலே ஒரு இச்சையின் ஆவி, பாலியல் போன்ற போராட்டங்கள் அதிகமாக எழும்புகிறது. ஆங்காங்கே ஊழியர்கள் அடல்ட்ரி விழுகிறார்கள். போதகர்கள் பாலியல் குற்றங்களில் மாற்றப்படுகிற நிலைமை. குடும்பங்கள் உடைகிறது. சத்துரு சர்ப்பம் போல் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். யார் நல்ல ஊழியர், யார் கள்ள ஊழியர் தெரிந்து கொள்ள முடியாது. நல்ல ஊழியர்களை கள்ள ஊழியர்கள் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது. நல்ல ஊழியர்களுடைய பேரை கெடுப்பார்கள். அதுவும் நடக்கிறது. ஆனாலும் அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அவர்கள் கனிகளால் அறிவீர்கள். நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து பகுத்தறியுங்கள். இல்லை என்றால் ஸ்பிரிச்சுவல் அபியூஸ்ல காயப்பட்டு போவீர்கள். ஊழியர்கள் அரசியல் தலைவர்களாய் மாறுகிறார்கள். அரசியல் கட்சியிலே நிற்பார்கள். கொடி பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். பொசிஷன்ல நிற்பார்கள். ஆனால் அவருடைய காலிங் மாறி போகிறதும் உண்டு. ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள மாம்சம் அதிகமாய் செயல்படுகிற ஆண்டு. உண்மையாய் ஓடுகிற ஊழியர்களை கர்த்தர் சல்லடை விட்டு சலித்து பிரித்தெடுத்து மாணிக்க கற்களாய் வெளிப்படுத்தி காட்டுவார். தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில ஊழியர்கள் ஆபத்து, அதாவது அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் எழும்புது. ஊழியக்காரனை அரெஸ்ட் பண்ணுறாங்களா? இமேஜின் பண்ணி பாருங்களேன்.
ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த ஆண்டு வைராக்கியமாக எழும்புவார்கள். அபிஷேகமும் அந்நிய பாஷையும் கத்தோலிக்க திருச்சபைகளிலே கைகளை தட்டி பாடி துதிக்கிறதை நம்ம பார்ப்போம் வீடியோஸ்ல. இல்லீகலாய் கட்டப்பட்ட கிறிஸ்டியன் சர்ச்சஸ் எல்லாமே இடிக்கப்படுகிற மூடப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். இளம் ஊழியர்கள் எழும்புவார்கள், வல்லமையை பிரசங்கிப்பார்கள், மகிமையான அற்புதங்களை செய்வார்கள். சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்காக ரொம்ப ஜெபிக்கணும். நம்மளுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் மோன்சி அண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நல்ல பலனை கொடுப்பாராக. அடுத்த தலைவர் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே எழும்பப்படுகிறது. செவிகளிலும் கண்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த ஆண்டு பார்ப்பீர்கள். ஜீசஸ் கால்ஸ்காய் ஜெபிப்போம். சத்தமாய் சொல்லுங்கள். நம்மளுடைய பால் தினகரன் அண்ணன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரையும் பிளஸ் பண்ணி தான் ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அந்த ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிச்சம் குறையாதபடி காப்பாராக. சத்தமா சொல்லுவோமா. ஏஜி ஸ்தாபனங்களுக்காய் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகள் வெடிக்கிறது. ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜேம்ஸ் அகஸ்டின் அண்ணனுக்காக அவங்க வீட்டம்மா அக்காக்காய் ஜெபிங்க. அவங்க எனக்கு தெரியல, அவங்களுடைய ஜீவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய மனைவியின் ஜீவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜேம்ஸ் ஊழியம் இப்படி இருக்கிற தராசு இப்படி இறங்கி இப்படி மாறுகிறது. தேவன் காப்பாராக. சொல்ல மாட்டீங்களே. பிரபலமாய் தோன்றுகிற வர்ஷிப் லீடர்ஸ், வல்லமையாய் எழும்புகிற ஊழியர்கள், அவங்களுக்கு விரோதமாக எசபேலின் தாக்குதல் எழும்பி மறுபடியும் ஒரு சரிவை உண்டாக்கி மறுபடியும் சில பிரச்சனைகள் எழும்புகிற சில சூழல்கள் வருகிறது. பாடல் பாடுகிற, பாடல்களை அறிமுகப்படுத்துகிற பிரபலமாய் இருக்கக்கூடிய ஆராதனை வீரர்களுக்காய் ஜெபியுங்கள். ஒரு சரியாய் ஒரு லூசிஃபருடைய அட்டாக் லூசிஃபராகவே எழும்பி நிற்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் தடுப்பாராக. சிஎஸ்ஐ ஸ்தாபனங்களில் சில மாவட்டங்களில் போர்க்களம் போல் யுத்தங்கள் எழும்புகிறது. அடித்துக் கொள்ளுகிறார்கள், மோதல்கள் எழும்புகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். இசிஐ ஸ்தாபனங்களில் இருக்கிற திருச்சபைகள் சில இடங்களில் இல்லீகலாய் கட்டப்பட்டது நிமித்தம் மூடப்படுகிறது, இடிக்கப்படுகிற நிலைமை வருகிறது. ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல இந்த ப்ராப்ளம் வருது. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மரித்ததும் உயிரோடு எழும்பட்டும். இந்த ஆண்டு செத்ததை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாராக. அல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். மரித்தது உயிரோடு எழும்பட்டும். அல்லேலூயா. டாக்ட்ரினல் இஷ்யூ பயங்கரமாய் வெடிக்கும். புதுசா வர்றவங்க எல்லாம் டாக்டரினல் இஷ்யூல விழுந்து தவறான உபதேசத்தில் மாட்டிப்பாங்க. ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு இது எழும்புகிறது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையா இருந்ததெல்லாம் டாக்டரினல் இஷ்யூஸ்ல மாறுது. ஆகையினால உபதேசத்தில் உறுதியா நிற்கிற சபையை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தில் உறுதியா இருக்கிற ஆட்களை கண்டெடுங்கள். காலம் கடைசியா இருக்கிறது. கிறிஸ்டியன் மீடியாவில் நிறைய போராட்டங்கள், பயங்கரமான யூடியூப் சேனல்ஸ் தாக்குதல்கள் எழும்புகிறது. பார்ப்பீர்கள். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் இந்த ஆண்டு நடக்கும். சொல்ல மாட்டீங்களா? ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் இருக்கும், டிவைன் விசிட்டேஷன்ஸ் இருக்கும், டிவைன் என்கவுண்டர் இருக்கும், ஹெவன்லி விசிட்டேஷன்ஸ் நடக்கும். பரலோகத்தின் காட்சிகளை ஜனங்கள் காண்பார்கள். அப்படிப்பட்ட மகிமையின் ஆண்டாக இருக்கும். எழுப்புதலும் தீ பற்றும் வைராக்கியமா ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் கொண்டு செய்வார். மரித்ததை உயிரோடு எழுப்புவார். உண்மையாய் ஓடுகிற தீர்க்கதரிசிகளை இந்த ஆண்டு கர்த்தர் எழுப்ப போகிறார். பணத்தை மையமாய் கொண்டு, தொழிலை மையமாய் கொண்டு ஓடுகிற ஊழியங்கள், அப்படின்னா ஊழியத்தை தொழிலாய் மாற்றி ஓடுகிறவர்களாம் சரிந்து போகிறது. கர்த்தரை வைராக்கியமாய் கொண்ட ஜனம் எழுப்புகிறதை காண்பாய். அல்லவர் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில்
நம்மளுடைய தமிழகத்தை கர்த்தர் காப்பாராக. நல்லா சொல்லுங்களேன், தமிழகத்தை காப்பாராக. எல்லா 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். தமிழகத்தை கர்த்தர் காக்கும்படிக்கு லேபரா சீடன ஹந்தரபுலதியா எல்லா கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ரேதன்மனா சந்து லதினி கமன் கரபு நல்ல கையை உயர்த்தணும், நல்லா உயர்த்தணும். தமிழ் மண்ணில் உட்கார்ந்துருக்கிறீங்க. என் தமிழகத்தை ரட்சிப்பாராக, தமிழகத்தில் நல்லாட்சி வருவதாக. சொல்ல மாட்டீங்களே? டிவிக்கு தலைவருக்காய் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் காப்பாராக, கர்த்தர் காப்பாராக, கர்த்தர் காப்பாராக. பிஜேபியோட ஆதிக்கங்கள் எழும்புகிறது, கர்த்தர் கூட இருப்பாராக. எழுப்புதலும் தீ பற்றுவதாக, சபை இல்லாத இடங்களில் சபைகள் கட்டப்படுவதாக. தயவுசெய்து சொல்றேன், இந்த ஆண்டு நல்லா பகுத்தறிங்க. உண்மையாய் வைராக்கியமாய் ஓடுகிற ஊழியர்களை கண்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி அவ்வளோ தெரியும், ஆனா உள்ளே போனா சே அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகளும் பார்ப்பீங்க. நீங்க ஞானம் உள்ளவங்களா இருந்தா யாரோட சேரணுமோ நல்ல மோசையை தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க, நல்ல எலியாவை தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க. நல்ல மோசையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும், நல்ல எலியாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். தெரிந்து கொள்றதோ இணையறதோ உங்க கையில தான் இருக்கு. அதை கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதத்தின்படி பிரசங்கிக்கிறபடி வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க, வாழ்றபடி பிரசங்கிக்கிறாரான்னு பாருங்க. அது நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். திரும்ப சொல்றேன், மனோஜானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். வசனத்தின்படி வாழ்றாங்களா பாருங்க, வாழ்றதின்படி வசனத்தின்படி வாழ்றாரா, வாழ்ற வாழ்க்கை வசனத்தை போல் இருக்கிறதா, கிறிஸ்துவை போல் இருக்கிறதான்னு பாருங்க. எல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். 2 கைகளை உயர்த்தி கர்த்தாவே, இந்த 2026 கர்த்தர் உங்களை காப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்கு குறை இல்லாம வைப்பார். உனக்கு வேண்டியதை தூதர்களை கர்த்தர் அனுப்புவார், உன் வாசல்கள் திறப்பார், பினான்சியலா உயர்த்துவார், குடும்பத்தில் நடக்க வேண்டிய மங்களங்கள் நடக்கும். இந்த ஆண்டு நல்ல செய்திகள் வரும், குழந்தை பாக்கியங்கள் பிறக்கும், உன் பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கும், உன் பிள்ளைகளுக்கு மங்கள காரியத்தை நடப்பிப்பார். உன் வீட்டுக்குள்ளே குழந்தை பாக்கியங்கள் சத்தம் கேட்கும், வீடுகள் கட்டப்படும், கோர்ட் கேசுகளை கர்த்தர் மாற்றுவார், தொழில் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தொழில் கடன்களை அடைத்து தீர்ப்பார். பாட்டு சத்தம் ஜெப சத்தம் உங்க வீட்டை கேட்கும். உங்க வீட்டை கர்த்தர் பெத்தேலாய் மாற்றுவார், பெத்லகேமாய் மாற்றுவார், யூதாவாய் மாற்றுவார். உங்களுடைய பினான்சியலை அடைக்க வேண்டியதை அடைத்து தீர்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் மாறி போகும், சிறையிருப்புகள் மாறி போகும், சங்கிலிகள் அறுக்கப்படும், கட்டுகள் முறிக்கப்படும், காவல்கள் தகர்க்கப்படும். இந்த ஆண்டு உன் வீட்டுக்குள்ள எழுப்புதலும் தீ பற்றும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்பார். குடும்பமா ஊழியத்தை செய்வீங்க, குடும்பமா ஓடுவீங்க. ஓ வீட்டு பிள்ளையை கர்த்தர் எழுப்புவார், ஓ வீட்டு பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சிறு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவ கரம் கூட இருப்பதாக. தரிசனங்களை காண்பாய், சொப்பனங்களை காண்பாய், ஒரு வீட்டை சுற்றி அக்கினி மதிலை காண்பாய். இந்த ஆண்டு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் எல்லாம் கேன்சல் ஆவதாக. மரண கண்ணிகள் முடிக்கப்படட்டும், துச்சன பிரவாகம் முடிக்கப்படட்டும். படபடப்பு, இந்த சுவாசிக்க முடியாம என்ன சொல்லுவாங்க, பிரீத்திங் ப்ராப்ளம்ல நிறைய பேர் சிக்காய் மறிக்கிறது கேட்பீங்க. ஆனா ஏசப்பா பிள்ளைங்க, உன் தலைமையில நீதிமான்கிற பட்டத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரவைகளை முறிப்பாராக, பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. உன்னையும் என்னையும் கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருப்பதாக. மறித்தது உயிரோடு எழுப்புவாராக, உணர்ந்தது உயிரை செய்வாராக. எழுப்புதலும் தீ பற்றுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு என்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருப்பதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டை கர்த்தர் காப்பாராக. 2026 சிலுவை கொடியை பிடித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும், மகிமையின் ஆண்டாக இருக்கும், கிருபையின் ஆண்டாக இருக்கும். விசுவாசத்திலே செங்கடலை பிளப்பாய், யோர்தானை கடப்பாய். ஆண்டவருடைய வருகை இந்த ஆண்டு இருக்குமானால் சொல்லுங்கள், என்னை நினைத்தருளும். சொல்லுங்கள், என்னை நினைத்தருளும். சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே இந்த ஆண்டு நமக்கு ஜெயமாக்குவாராக. உனக்கு வேண்டியது உன் வீட்டில் கொண்டு வந்து வைப்பா. உன் பானையில மா குறையாது, உன் கலசத்துல என்ன குறையாது. ஒன்று குறையில்லாம கிருபையை நடத்துவார். வெட்கப்பட்டு போக மாட்டாய், தீயை காணாது இருப்பாய். உன்னை சுற்றி அக்கினி மதிலை கட்டுவார், உன் பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலை கட்டுவார். இரத்த கோட்டைக்குள் உன்னை மறைப்பாராக. ஹல்லேலூயா. 2026 நானே மனைவியுமாய் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்க ப்ரே பண்ண போகிறோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? May the Lord will protect us. சத்தமா சொல்லுங்களேன். உன் சிறை இருப்பை மாற்றுவார். குடும்பமாய் சேர்ந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. 12 மாசம் ஆச்சரியமா நடத்துவார். ஜனவரி ஜெயமா இருக்கும், பிப்ரவரி ஆளுகை செய்வார், மார்ச் மகிமையா இருக்கும், ஏப்ரல் கர்த்தர் நடத்துவார், மே மாசம் வெற்றி மாதம், ஜூன் மாசம் வாசல் திறக்கும், ஜூலை மாசம் உனக்கு வேண்டியது அவரே கொண்டு வந்து கொடுப்பார், ஆகஸ்ட் மாசம் அக்கினியா இருப்பார், செப்டம்பர் மாசம் உன்னை செம்மையாய் நடத்துவார், அக்டோபர் மாசம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சொல்ல மாட்டீங்களே. நவம்பர் மாசம் நம்பிக்கை நங்கூரமாய் இருப்பார். டிசம்பர் மாசம் நன்றி சொல்லி சாட்சி சொல்வார். ஒரு தீங்கு உன்னை அணுகாது. ஹாஸ்பிட்டல் டேப்லெட் மெடிசன் எல்லாம் நீக்கப்படுவார். வீடுகள் கட்டப்படுகிறது, ஆலயங்கள் கட்டப்படுகிறது, பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. எழுந்து கட்டுவாய், ஜெயம் எடுப்பாய். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம்பினீர், எழும்பி வந்த போதிலும் காப்பவர். யோர்தானும் செங்கடலும் நம்பினீர், போதிலும் சாப பிசாசு சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் ஜெயித்தீரோம். இயேசு நாமத்தில் ஜெயித்து கைகளை தட்டு நல்ல தட்டுங்க. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, அர்ப்பணிப்போம் அன்பரேசுவை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான ஜெபத்தை என் மனைவி உங்களுக்கு ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா எங்களை முன்பாகவே எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் நீங்க எங்களுக்கு முன்பாகவே எச்சரிக்கிறீங்களே, உமக்கு நன்றி. உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தீங்கில ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவரே விழுந்து விடாதபடிக்கு நிற்கிறதற்காக நீ முன்னுரைக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாக நாங்கள் பிடித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எங்களுடைய தமிழகத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. அந்நியர்களுடைய கரத்திலே போயிடாதபடிக்கு என் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை நீர் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா புதிய ஆலயங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அநேகர் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா எந்த ஆலயங்களும் இடிக்கப்படாதபடிக்கு என் கர்த்தர் ஞானத்தை தருவீராக. கட்டுகிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. எங்களுடைய தமிழகத்துல எந்தவித மத கலவரங்களோ எந்தவித காரியங்களும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. சமாதானத்தை நீ தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேச தலைவர்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறது.
அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்காதபடிக்கு ஆண்டவரே தன்னை தாழ்ந்து கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்னெச்சரித்து இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தை அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற கூட்டங்களாய் நீர் எங்களை எல்லாரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருகிற வருடம் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அனுதின ரட்சிப்புல ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாய் கனிகளினாலும் வரங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஏஞ்சலிக் விசிட்டேஷன் ஆண்டவரே ஹெவன்லி விசிட்டேஷன் ஆண்டவரே அந்த தரிசனங்களை காணுகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய காவிக்குரிய கண்களை நீ திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், நல்ல பலன் ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. தேவைக்கு பிடிக்கிறவர்களாய் அல்ல, உண்மையான அன்போடு உண்மை பிடித்துக் கொள்கிறவர்களாய் மரியாதை போல ஆண்டவரே என் நேசரை நான் விட்டு போக மாட்டேன் தனியாய் காத்திருந்த அந்த மரியாதை போல ஆண்டவரே உமக்காய் எப்பொழுதும் காத்திருக்கிற வைராக்கியமுள்ள கூட்டங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுல உமக்கு பயப்படுகிற பயத்துல நாங்கள் வளர்க்கிறவர்களா நாங்கள் இருக்கு கிருபை செய்யுங்க. அந்நிய ஆவிகள் எங்களுடைய பிள்ளைகளை தொடராதபடிக்கு ஆண்டவரே அந்நிய கண்கள் எங்களுடைய பிள்ளைகளின் மேலே படாதபடிக்கு ஆண்டவரே மாயைகள் எங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தை ஒட்டி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கழுவ வேண்டுமாய் எங்களுடைய பிள்ளைகளை கழுவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை யூனிக்காய் நீர் ஆண்டவரே வைக்கிறதுக்காக தான் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தனித்தன்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் எப்பொழுதும் உங்களுடைய ராஜ்யத்தை குறித்ததான சிந்தையை கொண்டவர்களாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க, பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேரை தாங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற இடத்துல திருமணம் ஆகலாண்டவரே. திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிற குடும்பங்களாய் இருக்கக்கூடாது, மாதிரிகளாய் உண்மை வெளிப்படுத்துகிற குடும்பங்களாய் உண்மையான அன்போடு உண்மையான பொறுப்போடு குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மை மொத்தமுமாய் செய்கிறவர்களாய் எங்களை எல்லாரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க இசப்பா. அப்பா நானுமே வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் என்பது போல கடைசி மூச்சு வரைக்கும் உண்மை விடாமல் தொடர்கிறவர்களா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒருத்தருடைய நாமம் கூட ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல விடுபட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாருடைய பெயர்களும் எழுதப்படணும் ஆண்டவரே. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா அப்பா. இந்த கடந்த வருடத்துல உமக்கு பிரியமில்லாத குணங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போமானால் தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. இந்த புதிய வருடத்துல உமக்கு பிரியமான பாத்திரங்களை நாங்கள் இருக்க அப்பா வழி தடுமாறி போகிறவர்களாய் அல்ல, ஆதாயத்துக்காய் உண்மை தேடுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. உண்மையான அன்போடு உண்மை கட்டி அரவணைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திப்பீராக, சாட்சியுள்ள ஊழியமாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற இவர்களும் நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரே நீ பிரியப்படுகிற ஆத்துமாக்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. புதிய சம்பத்துக்களை வாங்குகிற வருடமா இந்த வருடம் இருக்கட்டும். அநேக பணவீக்கங்கள் உண்டு ஆண்டவரே, ஆனா நீங்க ப்ராஃபஸை பண்றீங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஆண்டவரே உண்மையாக பிடித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தங்குகிறதற்கு நிரந்தரமான வீடு, நிரந்தரமான இடங்களை நீர் கட்டளையிட போறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே, ஆனா எங்களுடைய பிள்ளைகள் வலுவான நிரந்தரமான ஒரு கட்டளையிட போறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை உம்முடைய இருதயத்துல நிரந்தரமான இடத்தை பிடிக்கிறவர்களா இவர்களையும் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக கைகளை உயர்த்தி இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு தலைவரை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த சட்டசபைக்குள் உள்ளே வருகிறார்கள். ஒரு பெரிய மாறுதல்கள் உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் வெளிப்படட்டும். அவங்களுக்கு விரோதமாய் பெரிய பெரிய சூட்சமங்கள் அந்த ஆண்டு எழுப்போம். தேவ சித்தம் 100% நடைபெறுவதாக. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். மகிமை கர்த்தர் ஒருவருக்கே.
ஹalleluya. இயேசு நல்லவர். ஜெயத்தோடு தொடங்குவாய், ஜெயத்தோடு முடிப்பாய். ஆணுடைய பிள்ளைக்கு ஒரு குறையும் வராது. தேவனை தேடுறவனை கர்த்தர் கைவிட்டதாய் சரித்திரமே கிடையாது. இந்த வருஷம் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், மாத்திரை மெடிசன் எடுக்க மாட்டேன். அந்த சுகத்தை என் வீட்டு மேல கவர் மேல எழுதுவாராக. துணிகர மகிமை கர்த்தர் ஒருவருக்கு. Amen, 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 amen. God bless you all.